வந்தார். ஆக்சுவலி பிரபுதேவா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் ஆக்சுவலி. அவர் ஃபர்ஸ்ட்டு கத்துக்கினதே வந்து பரதநாட்டியம் தான். ஓகே. இப்ப நாகேஷ் சாரு, சந்திரபாபு சாரு அவங்க ஆடுற டான்ஸ் எல்லாம் வந்து ரியலி இஸ் லைக் எ கிரியேட்டிவிட்டி. நம்ம எல்லாருக்குள்ளுமே ஒரு தனித்திறமை இருக்கும். எனக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பேச்சு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பேச்சு திறமையும் தாண்டி எனக்கு வேற ஏதாவது இன்னொரு டேலண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டான்ஸும் ஆடுவேன். ஸோ இது எல்லாமே என்னோட ஒவ்வொரு திறமை தான். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயுமே ஏதோ ஒரு திறமை ஒழிஞ்சுதான் இருக்கும். அந்த திறமை மூலமாவே வருஷத்துக்கு 21 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? நிச்சயமா சம்பாதிக்கலாம். அதுல இப்போ பெரும்பாலும் மக்கள் மத்தியில ரொம்ப அதிகப்படியான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்னு சொல்றதை தாண்டி ஒரு கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் டான்ஸ். நீங்க பாட்டு கச்சேரி வச்சாலும் சரி, டான்ஸ் நிகழ்ச்சி வச்சாலும் சரி, ரெண்டுமே ஹிட் ஆகும். அதுல டான்ஸ் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் இதை செய்யவும் செய்வாங்க. ஏன்னா குரல் வளம் இருக்கணும்னா பாட்டுக்கு போகணும், டான்ஸ்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், ப்ராக்டிஸ் பண்ண அந்த டான்ஸ் ஈஸியாக ஆடிடலாம். நான் கஷ்டம்னு சொல்லலை, ரெண்டுத்தையுமே ஈஸின்னு சொல்ல. இப்போ ஏன் நான் டான்ஸுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, டான்ஸ் ஏன்னா இப்போ சங்கீதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு ஐடியில் வந்து கம்பெனிஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூட்டிகிட்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங் அப்போ அந்த டான்ஸ் ஆட வைப்பாங்க அவங்கள. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஆயிடுச்சு, எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் டான்ஸ்ன்றது இருக்கணும் கட்டாயம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டான்ஸ் தொழில், அதாவது டான்ஸ் ஸ்கில் மட்டும் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஒரு டான்ஸ் ஸ்டூடியோ ரன் பண்ணீங்க அப்படின்னா 21 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவில் என்ன மாதிரியான டான்ஸ் ஸ்டைல் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்டூடியோ நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்ற டாப் டு பாட்டம் பல விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிஸ்னஸ் சேனல். நான் உங்கள் யுவராணி. ஸோ என்னன்னா வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்டைலும் ஃபார்ம்ஸ் ஆஃப் நிறையா இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் டான்ஸும் நிறையா இருக்குது. இப்போ இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் நம்ம பிரித்து பேசிக்கலாம். இப்போது நம்ம இந்தியன் தனியாக பேசலாம், இன்டர்நேஷ்னல் பற்றி நம்ம தனியாக. இப்போ இன்டர்நேஷ்னலில் வந்து பார்த்திங்கன்னா பேலே, சால்சா, ஹிப்ஹாப், கண்டெம்ப்ரரி, ஸ்ட்ரீட் ஸ்டைல். ஸோ அந்த ஹிப்ஹாப்லேயே நிறையா லேயர்ஸ் இருக்குது. நம்ம வெறும் ஹிப்ஹாப்னா ஹிப்ஹாப் மட்டும் நினைக்கிறோம், ஹிப்ஹாப்பில் வந்து நிறையா லேயர்ஸ் இருக்குது. ஹிப்ஹாப்பில் வந்து பிரேக் டான்ஸு, பீபாயிங்கு, க்ரம்ப்பு, லாக்கிங், பாப்பிங், இந்த ஹிப்ஹாப்லேயே அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம வேறு ஸ்டைல் பார்த்திங்கன்னா கண்டெம்ப்ரரி இருக்குது, சால்சா இருக்குது, சால்சாவில் வந்து பச்சாட்டா இருக்குது, அப்புறம் வந்துட்டு டேப் டான்ஸ் இருக்குது. மியூசிக்கே இல்லாமல் நம்ம வந்து டேப் ப்ளே பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு க்ரம்ப் டான்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னலில் வந்து டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதே வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியனுடைய கல்ச்சர் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, மணிப்பூரி டான்ஸுன்னு இருக்குது. ஸோ இது ஃபார்ம் ஆஃப் லாட் ஆஃப் இருக்குது நம்ம இந்தியன் ஃபார்மில் கூட. ஸோ இதில் வந்துட்டு டான்ஸராக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எது விருப்பப்பட்டு சூஸ் பண்ணி, அவங்களுக்கு எது லைக் பண்ணி, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அந்த ஸ்டைலில் கொஞ்சம் பேர் லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் லேயர் ஆஃப் ஃபார்ம்ஸ், டான்ஸுடைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்டைல்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா பரதநாட்டியம் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லை ஏதாவது ஒரு கிளாசிக்கல் அப்படிங்கிறது வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கற்றுப்பாங்க. பட் இப்போ வந்து மற்ற கொஞ்சம் கமர்ஷியல் எனக்கு எப்படி கரெக்டாக டேர்ம் பண்ணான்னு தெரில. நம்ம சினிமாவில் பார்க்குற டான்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ரியாலிட்டி ஷோஸில் பார்க்குற டான்ஸாக இருக்கட்டும், பொதுவாக நம்ம வந்துட்டு ஒரு டான்ஸ் ஸ்டூடியோ இல்லை. ஸோ அதில் என்ன ஸ்டைல் இருக்குது? கமர்ஷியலாக ஒரு விஷயம், ஒரு இடைக்காலத்தில் நான் கற்றுக்கணும், ஏன்னா 5 வயசுலேருந்து பரதநாட்டியம் கற்றுக்குறாங்க, பல வருஷமாக கற்றுக்குறாங்க. பட் இந்த நடுவில் இருக்கிற பீபாயிங் ஆர் ஃப்ரீ ஸ்டைல், அதை பற்றி எனக்கு ஒரு ஐடியா, எது வந்து கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்க முடியும் ஆர் குறைந்த காலத்தில் கற்றுக்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி டான்ஸுன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம வந்துட்டு ஈஸின்னு கிடையாது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஈக்குவல் தான். ஸோ நீங்கள் வந்து நம்ம எப்படி இன்டர்நேஷ்னல் ஒரு ஹிப்ஹாப் பிரேக்கிங் நீங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கணும், அதே தான் நம்ம கிளாசிக்கலும் நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாமே இட்ஸ் லைக் எஃபெக்ட் அண்ட் தென் ஹார்ட் ஒர்க், அதே மாதிரி பேஷன், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அதை டிபெண்ட் ஆன் தட். ஸோ நீங்கள் வரப்போ இப்போ கேட்டிங்களா இந்த கமர்ஷியல் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அப்போ அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேலே அப்படியெல்லாம் இருந்தப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு நம்ம சினிமாட்டிக்கு வந்துட்டு நம்ம சினிமா பார்த்து தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு அப்போ வந்து தெரிஞ்சிருக்காது இதுதான் பேலே, ஸோ இதுதான் கண்டெம்ப்ரரி அப்படிலாம் தெரிஞ்சிருக்காது. நம்ம அப்போது வந்து பார்த்தப்போ அப்போதுலேருந்தே டான்ஸ் இருக்குது. டான்ஸுன்றது வந்துட்டு நம்ம நட்ராஜ் அங்கேருந்து நம்ம ஆரம்பித்து நம்ம எல்லா காலகாலமாக அது இருக்குது டான்ஸு. ஸோ இப்போ நம்ம சினிமா பார்த்து வளர்ந்தனால ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம
பிரபுதேவாலாம் வர்றதுக்கு முன்னாடி 90s வர்றதுக்கு முன்னாடி வேற ஒரு டான்ஸ் இருந்துச்சு. இப்போ நாகேஷ் சார், சந்திரபாபு சார் அவங்க ஆடுற டான்ஸ் எல்லாம் வந்து ரியலி இஸ் லைக் எ கிரியேட்டிவிட்டி. இப்போ கூடமே அவங்கள மாதிரியெல்லாம் யாருமே எல்லாம் பண்ணவே முடியாது. சந்திரபாபு சார், நாகேஷ் சார் மாதிரியெல்லாம் வந்து யாராலுமே பண்ண முடியாது. நான் கமர்ஷியல் சொல்ல வரேன். அப்போ அவங்க வந்த பீரியட்ஸில் இஸ் சம்திங் ஒரு 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 வேற ஒரு எராவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபார்மேட் மாறுது, ஒரு டிஸ்கோவுக்கு மாறுது. டிஸ்கோவுக்கு வரப்போ இப்போ ஆனந்த் ராஜ் சார், ஸோ அவங்கெல்லாம் வர்றப்போ கமல் சார், இவங்கெல்லாம் வரப்போ அப்படியே டிஸ்கோவுக்கு வேற மாறுது. நெக்ஸ்ட் பிரபுதாவுடைய ஜென்ரேஷன் வரப்போ கம்ப்ளீட்டாக அப்போ தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீட் டான்ஸு, நீங்கள் கேட்டிங்க பிரேக் டான்ஸு எல்லாமே அப்போ அந்த ஃபார்மேட்டில் வருது நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அப்போ பிரபுதேவா வந்து ஓப்பனாக சொன்னா அவரை பற்றி மாஸ்டரை பற்றி சொல்லணும்னா வேற ஒரு ஃபார்மேட்டே கொண்டு வந்தவர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு டான்ஸ். உண்மைதான். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ஆனந்த் பாபு சார் இதெல்லாம் பார்த்துருக்குறோம், இது டிஸ்கோ. ஸோ அவரெல்லாம் பண்ணார். பிரபுதேவா மாஸ்டர் வந்த பிறகு தான் நம்மளுக்கு ஒரு சினிமாட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு, சினிமா பார்த்து பாட்டு பார்க்குறவங்களுக்கு, ஒரு கமர்ஷியலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு 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 யூனிக்காக இருந்துச்சு. ஒரு தமிழுக்குன்னு ஒரு அடையாளம் மாறி. ஆமாம், கண்டிப்பாக. அது ஒரு பிரேக் டான்ஸ் வந்து அவர் வந்து கொண்டு வந்தார் உள்ள. ஸோ அது வந்து ஃபாரினில் இன்ஸ்பயர் ஆகி தான் மாஸ்டரே வந்து இங்கே பண்ணார். மைக்கேல் ஜாக்சன் அது நிறையா பேட்டில் எல்லாம் கேள்விப்பட்டு அவரே சொன்னார். மைக்கேல் ஜாக்சன் தான் அவருடைய மிகப்பெரிய குருநாதங்கிற. அதை பார்த்தா வந்து பிரேக் டான்ஸ் வந்தார். ஆக்சுவலி பிரபுதேவா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். ஆக்சுவலி அவர் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டே வந்து பரதநாட்டியம் தான். டான்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைல் மாறிக்கிட்டே போகும். ஸோ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் நாகேஷ் அவர்களோட டான்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் கமல்ஹாசனோட டான்ஸ் வந்து ஒரு புதுமையாக இருந்தது. பிரபுதேவா உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆட்டத்தையே களைச்சி விட்டாருன்ற மாதிரி அவரோட டான்ஸிங் ஸ்டைல் வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தர் மாதிரி தனித்துவம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை ஈடுபடணும். அதை எப்படி இன்னும் மெருகேற்றுறதுன்றதை பார்க்கணும். ஸோ அதை பற்றி தான் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். பட் இந்த ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ வைக்கணும், டான்ஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலில் டான்ஸ் ஸ்டுடியோ வணிகம் ஆண்டுக்கு 21 லட்சம் ரூபாய் வருவாய் அப்படிங்கிறது அந்த கோர்ஸினுடைய பேர். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டான்ஸ் ஸ்டுடியோ வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ஸாகவே அமையும். ஸோ வாங்க, இந்த வீடியோ இன்னும் முடியல, போய் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ நம்ம இப்படி சினிமா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை பார்த்து வந்து நம்ம வளர்ந்தது எப்படின்னா பிரபுதேவா மாஸ்டர் பார்த்தா நம்ம ஒரு 90s வரும்ல பிரபுதேவாவோட என்னப்பா பிரேக் டான்ஸ் எப்படி இருக்குது, ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம சினிமாட்டிக்காக எப்படி சினிமாவில் நம்ம த்ரோ பண்ணுறோன்னு தான் ஒரு கமர்ஷியலான. ஸோ வந்து அந்த புரியுது, அந்த ஆர்க் எங்கேருந்து அந்த ஸ்டைல் வந்து எவால்வ் ஆகுதுங்கிறது புரியுது. இப்போ வந்துட்டு என்னன்னா, இப்போது எனக்கான ஸ்டைல் ஆர் நீங்கள் உங்களுக்கான ஸ்டைல் இதுதான் அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி முடிவு பண்ணீங்க? அண்ட் நமக்கான ஒரு ஸ்டைலை முடிவு பண்ணுறதுக்கான முக்கியத்துவம், லைக் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன, அண்ட் நீங்கள் எப்படி இதான் என்னோட ஸ்டைல் அப்படின்னு? எஸ் சார், நல்ல ஒரு கொஸ்டின் சார். ஆக்சுவலி இது வந்து நான் நிறைய தடவை எங்கேயாச்சும் ஒரு இன்டர்வியூ எங்கேயாச்சும் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு டான்ஸருக்கு கேட்க வேண்டிய ஒரு ப்ராப்பரான ஒரு கொஷின். ரியலி இது நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் எங்காச்சும் சொல்லணும்ன்ட்டு. ஸோ நிறையா பேர் என்ன தெரியுமா சார், ஸோ இவங்கள மாதிரி பண்ணணும், அவங்கள மாதிரி பண்ணணும், இவங்கள மாதிரி பண்ணணும்னு தான் வராங்க டான்ஸ் ஃபீல்டில். தவிர்த்து யாருமே வந்துட்டு நம்மளுடைய ஒரு தனித்துவம் இருக்கணும், ஒரு யூனிக்னஸ்ஸாக இருக்கணும், டான்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டைல் தான் பண்ணணும் இதுதான் அப்படின்னே கிடையாது சார். வாட் யூ ஆர் டூயிங் டான்ஸ், அது ஒரு யூனிக்னஸ், அது டான்ஸ். அதுக்கு பேர் நம்ம ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ்னுவோம். ஸோ எந்த ஃபார்மேட்குள்ளேயே உள்ளே போகாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெம்பரரி ஒரு ஃபார்ம்னு சொன்னேன், ஹிப்ஹாப் ஒரு ஃபார்ம்னு சொன்னேன். ஸோ நம்ம எதுவுமே நம்ம வந்து இந்த ஃபார்ம் தான். கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரினா வெறும் கண்டெம்பரரி மட்டும் தான் பண்ணுவாங்க, ஹிப்ஹாப் பண்ணால் வெறும் ஹிப்ஹாப்பு பீபாயிங் மட்டும் தான் பண்ணுவாங்க, தே ஒன்ட் டான்ஸ். ஸோ ஒரு டான்ஸராக இருந்தால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து எல்லா ஃபார்மும் பண்ணணும், அவங்களுடைய பாடி சுட் பி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஸ்டைலும் ஆடுங்க. ஸோ கண்டெம்பரரி ஆடணும், ஹிப்ஹாப்பும் ஆடணும், சினிமாட்டிக்கும் ஆடணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூனிக்னஸ் இருக்கணும் சார். ஆக்சுவலி இப்போ 100 பேர் ஆடிஷன் போகிறப்போ அவங்க எல்லாமே ஒரு ஃபார்மேட்டில் வராங்க. வாட் யூ, நீங்கள் எப்படி ஒரு யூனிக்னஸாக இருக்கிறீங்க, உங்களுடைய தனித்துவத்தை எப்படி காட்ட போகிறீங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் சார். நான் வந்து எந்த ஃபார்மேட்டும் கற்றுக்கல, எந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டைலும் நான் கற்றுக்கல. எனக்கு நான் முடிவு பண்ணது என்னென்னா, நான் ஒரு பிரபுதேவா மாஸ்டர் பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன். பட் நான் பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி பண்ணக்கூடாது, சந்தோஷ் மாதிரி தான் பண்ணணும், ஷுட் பி அ யூனிக்னஸ். ஸோ அப்போது நான் வந்து அப்போ டிசைட் பண்ணியிருந்தேன்,
நான் வந்துட்டு என்னோட யூனிக்னஸ் தனித்தன்மை இருக்கணும். அங்கே 100 பேர் ஆடிஷனுக்கு வருவாங்க. அந்த 100 பேரில் சந்தோஷ் சந்தோஷ் வந்து என்ன யூனிக்காக பண்ண போகிறாரு, இதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் எடுத்த ஸ்டெப்பாக இருக்கும் சார். அதனால தான் இன்றைக்கி மட்டுமே ஸ்டில் நவ் ஐம் ஆல்வேஸ் பி யூனிக். நான் வரவங்களுக்கு அதுதான் சொல்லுவேன். நான் நிறைய ஜட்ஜிங்கெல்லாம் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வருவாங்க சார். ஓகேங்களா, 1000 பேர் வரப்போ அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் கேட்குறனால சொல்கிறேன், எப்படி நம்ம ஒரு ஸ்டைலை வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்ட்டு தே வில் ரிட்டன் எல்லாமே எழுதிட்டு இருப்பாங்க. கண்டெம்பரரி எழுதியிருப்பாங்க, ஹிப்ஹாப் எழுதியிருப்பாங்க, எல்லாமே எழுதியிருப்பாங்க. பட் அவங்க எதுவுமே ஆட மாட்டாங்க. ஸோ வை எழுதுறீங்கன்னு நான் கேட்பேன். ஸோ அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுதான் பண்ணணும்னு யாருமே இங்கே சொல்லுவாங்க. எனக்கு யூனிக்னெஸ்ஸாக நீங்கள் இருக்கணும். இப்போ நாங்கள் ஏன் உங்களை செலக்ட் பண்ணணும்? இப்போ 500 பேர் இருக்கிறாங்க. 500 பேரில் உங்களை நான் எதுக்கு நான் செலக்ட் பண்ணணும்? ஸோ யூனிக்னஸ் ட்ரை டு பி. ஒரு டான்ஸருக்கு நான் ஏதாச்சும் சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு யூனிக்னஸ்ஸான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வில் பி அ சக்ஸஸ். ஸோ அந்த நிஷ் வந்துட்டு நமக்கான ஒரு ஸ்டைல் தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போது நம்ம வந்துட்டு சொல்லிக் கொடுக்க போகிறோம்ல, ஸோ அந்த நிஷ்ஷை வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை தான் நம்மளோட வாழ்வாதாரமாக கொண்டு வர போகிறோம். லைக் இதான் என்னோட லைவ்லிஹுட், இதான் என்னோட கரியர் அப்படின்னு கொண்டு போகிறோம். ஸோ அது சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டான்ஸ் இந்த ஸ்டைல் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதும் வந்து முடிவு பண்ணிங்களா? லைக் இப்போது சந்தோஷ் அவர்கள்கிட்ட வந்தால் நான் இந்த ஸ்டைல் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி சப்போஸ் நான் ஒரு கொரியோகிராஃபர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வச்சுக்கணுமா? லைக் ஐ எம் திஸ் கொரியோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி? கண்டிப்பாக சார். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு கொரியோகிராஃபர்கிட்ட ஒரு யூனிக்னஸாக இருக்கும். சில கொரியோகிராஃபர் வந்துட்டு ஹிப்ஹாப், அவங்களுக்கு ஹிப்ஹாப் தான் தெரியும், அவங்க ஹிப்ஹாப் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சில கொரியோகிராஃபர் தே நோ ஒன்லி கண்டெம்பரரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சில கொரியோகிராஃபர் வந்து கிளாசிக்கல் தெரியும், கிளாசிக்கல் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் வாட் சந்தோஷ், நான் என்னத்தை என் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், என் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு விஷயம் வந்தப்போ நான் கண்டிப்பாக ஐ வில் டீச் த ஒரு ஆல் ஸ்டைலுன்னு, நான் ஃப்ரீ ஸ்டைலுன்னு சொல்கிறேன். ஃப்ரீ ஸ்டைல் மீன்ஸ் எதுக்குள்ளேயே போய் ஸ்டக் ஆகிடாதீங்க. ஓகே, கிடையாது, டோன்ட் ஸ்டக் இந்த ஒன் ஸ்மால் ஒரு இதில் ஸ்டக் ஆகாது. டான்ஸ் இஸ் அ டான்ஸ், எல்லாமே பண்ணணும். டான்ஸ் ஒரு பர்ஃபார்மராக இருக்கணும்னா யூ ஷுட் லேர்ன் எவ்ரிதிங். நான் இதுதான் சஜஸ்டே பண்ணுவேன். லேர்ன் திஸ் ஒன் ஆல்சோ, லேர்ன் இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் ஆல்சோ, லேர்ன் இந்தியன் ஃபார்ம் ஆல்சோ, எல்லாமே பண்ணணும். டோன்ட் ஸ்டக் இந்த ஒரு ஸ்டைலில் ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு ஸ்டைலில் போய் ஸ்டக் ஆகிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஐ ஒன்ட் டீச் லைக் தட். ஐ வில் டீச் ஆல் ஸ்டைல், ஃப்ரீ ஸ்டைல் அண்ட் தென் ஒரு பர்ஃபார்மருக்கு என்ன வேணும். ஸோ இந்த வீடியோவில் டான்ஸ் கிளாஸ் என்ன, டான்ஸ் ஸ்டுடியோ என்ன, டான்ஸ் ஸ்டைல்ஸ் என்ன அப்படின்ற பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் டான்ஸ் ஸ்டுடியோ வணிகம் ஆண்டுக்கு 21 லட்சம் வருவாய் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கோர்ஸோட லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.